நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 17வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. இங்கே இரண்டு விதமான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். அதில் ஒன்று கிருபை, மற்றொன்று சத்தியம். இந்த கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவினால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சீஷனாகும். அந்த சீஷன் சத்தியத்தை குறித்தும் கிருபையை குறித்தும் இவ்விரண்டும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை முதலாக நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று ஆதியாகமம் 6 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு அருளப்பட்ட இந்த கிருபையானது ஆதாமுடைய சந்ததியிலே வந்த மற்ற ஜனங்களிடம் இருந்து வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே நோவா ஆதாமுடைய சந்ததியில் இருந்து வேறு பிரிக்கப்படுகிறான். இவனுடைய சந்ததி அந்த கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சேம், காம், யாபேத் அவனுடைய குமாரர்களாக பிறக்கிறார்கள். இந்த சேம், காம், யாபேத்தின் மூலம் 3 விதமான சந்ததி நோவாவின் சந்ததியாக இந்த பூமியிலே உருவாயிற்று. நோவாவுடைய சந்ததிக்கு இந்த கிருபை கிடைத்தது. அது நோவாவுக்காக கொடுக்கப்பட்ட கிருபை. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை நோவாவை ஆதாமுடைய சந்ததியில் இருந்து வேறு பிரித்தது. அவன் சந்ததிக்கு மாத்திரம் இந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆபிரகாமுக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டதாக ஆதியாகமம் 18 அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே, ஆனால் அடியேனை விட்டு போக வேண்டாம் என்று இங்கே ஆபிரகாம் தூதர்களோடு வந்த கர்த்தரிடத்திலே வேண்டுகிறதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை விட்டு அவர் கடந்து போகாதபடியினால் அங்கே ஆபிரகாம் கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறார். தூதர்களோடு வந்த கர்த்தர் ஆபிரகாமை விட்டு கடந்து செல்லவில்லை. ஆபிரகாம் இங்கே வந்திருந்த அந்த தூதர்களோடும் சேர்ந்து வந்த கர்த்தரிடத்திலே கேட்கிறான், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததேயானால் அடியேனை விட்டு போக வேண்டாம் என்று. அங்கே அவர் ஆபிரகாம் விட்டு கடந்து செல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் ஆபிரகாமை விட்டு கடந்து செல்லவில்லை. அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிடைத்த இந்த கிருபையினால் நோவா சந்ததியில் இருந்து ஆபிரகாம் பிரித்து எடுக்கப்பட்டார். இந்த கிருபையானது ஆதாமிடத்திலே வந்த சந்ததிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு விசேஷித்த தன்மையே கிருபையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதாமுடைய சந்ததியிலே வந்த நோவா கிருபை பெற்றவனானான். ஜலப்பிரளயத்திலிருந்து மற்ற ஆதாமுடைய சந்ததிகள் யாவரும் அழிக்கப்பட்டார்கள். ஜலப்பிரளயத்துக்குள்ளாகி ஜென்மஸ்வோபாத்தாரும் மரித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே ஆதாமுடைய சந்ததியில் இருந்து நோவாவும் நோவா குடும்பத்தாரும் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே காக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சந்ததி பெருக ஆரம்பித்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதாம் பெற்றுக்கொண்ட ஒன்றை ஆதாமுடைய சந்ததியிலே வந்த நோவாவை தவிர மிற்ற யாவரும் அதை இழந்து போகக்கூடிய ஒரு நிலை. காரணம், அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கவில்லை. அவர்கள் மரணத்துக்குள்ளானார்கள். அது 2 விதமான தன்மைக்குள்ளான மரணமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. நோவா காலத்தில் நோவா மூலமாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷத்துக்கு செவிகொடாத ஆதாமுடைய சந்ததியார் மாமிச மரணத்துக்குள்ளாகவும் தீர்க்கப்பட்டார்கள். ஆவிக்குரிய மரணத்துக்குள்ளாக 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக காத்திருக்கிறவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே ஆதாமுடைய சந்ததியிலே நோவா பெற்ற கிருபை நோவாவுடைய சந்ததியிலே வந்த ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறவனாக சாட்சியிடப்படுகிறார். இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆபிரகாம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை பெற்றவனானார். ஆதாமுடைய சந்ததியிலே வந்த நோவா கிருபை பெற்றவனாக காணப்பட்டது போல நோவாவினுடைய சந்ததியிலே வந்த ஆபிரகாம் கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லோத்துவும் கிருபை பெற்றவனாகவே சாட்சியிடப்படுகிறான். அந்த கிருபை அவனுடைய மாமிச சரீரத்துக்கு வரக்கூடிய அழிவிலிருந்து அவனை காக்கக்கூடிய கிருபையாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 19 அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே என்று லோத்து சாட்சி கொடுக்கிறார். லோத்தினுடைய
ஆவியின் சரீரம் கிருபை பெற்ற சரீரமாக சாட்சியிடப்படவில்லை. அவருடைய மாம்ச சரீரம் அழிவிலிருந்து காக்கப்படக்கூடிய ஒரு கிருபை பெற்ற சரீரமாக காணப்படுகிறது. அது ஆபிரகாம் பொருட்டு லோத்துக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆபிரகாம் பொருட்டு லோத்துக்கு இந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அது மாமிச அழிவிலிருந்து அவனை காத்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையானது ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த ஈசாக்கு கொடுக்கப்பட்டது. ஈசாக்கினுடைய சந்ததியிலே வந்த யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றி அமைக்கப்படுகிறான், பெயர் மாற்றம் செய்யப்படுகிறான். யாக்கோபினுடைய பெயர் இங்கே இஸ்ரவேல் என்று மாற்றி அமைக்கப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் சந்ததியிலே வந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் கிருபை பெற்ற ஜனங்களாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர். இஸ்ரவேலர்களை கிருபையினால் அவர் அழைத்து வந்தார். இஸ்ரவேலர்கள் கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். ஆதாமுடைய சந்ததியிலே நோவா கிருபை பெற்றவனாக வந்தார். நோவாவினுடைய சந்ததியிலே ஆபிரகாம் கிருபை பெற்றவராக வந்தார். ஆபிரகாமுடைய சந்ததியிலே இங்கே இஸ்ரவேலர்கள் கிருபை பெற்றவர்களாக வந்தார்கள். இந்த கிருபை அவர்களுக்குள்ளாக இருந்த ஆவியின் சரீரம். ஆதாமுக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியின் சரீரம் என்ற ஆத்மா அந்த கிருபையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை நோவாவுக்கு கிடைத்தது. அந்த கிருபை ஆபிரகாமுக்கு கிடைத்தது. அந்த கிருபையானது இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்தது. அந்த கிருபையானது இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாய் பிரஜாதிகளாகிய நம்மிடத்திலே வந்து சேர்த்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் கிருபையினால் அழைத்து வரப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் கிருபை பெற்ற ஜனம். இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் வரையிலும் அந்த கிருபையானது இஸ்ரவேலர்களோடு இருந்தது. அவர் மகிமை அடைந்த பின்னர் அந்த கிருபையானது புறஜாதிகளாகிய நம்மிடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் புறஜாதிகளில் இருந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாய் அந்த கிருபையை பெற்றுக் கொண்டோம். அந்த கிருபை ஆதாமிடமிருந்து நோவாவுக்கு கிடைத்தது. நோவாவிடமிருந்து ஆபிரகாமுக்கு கிடைத்தது. ஆபிரகாமிடத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொண்டது. இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையினை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே அநேக முறை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிருபைக்கு சாட்சியிடுகிறவனாக கர்த்தரால் எழுப்பப்பட்டவன். கிருபையினால் என்னை அழைத்த தேவன் என்று சாட்சி கொடுத்தான். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சித்த கிருபையே என்று சங்கீதக்காரன் சாட்சி கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சாட்சிக்குள்ளாக அவருடைய கிருபைக்குள்ளாக வளர்ந்து வரக்கூடிய கிருபை பெற்றவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடுகிறான். எனவே அவன் புறஜாதிகளுக்கு தகப்பனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். அவனுடைய நிருபங்கள் தோறும் கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது என்று சாட்சி கொடுத்தான். இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவினால் பிதாவிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள் தோறும் சாட்சியிட்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நாம் கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, கிருபையினால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கப்பட்ட கிருபை. அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட கிருபை. சத்தியத்தை அறிகிறதனால் கிடைக்கக்கூடிய கிருபை. சத்தியம் அறிதல் அது கிருபையினால் கொடுக்கக்கூடிய பலன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிருபையினால் நீதிமானாக்கப்படுகிறார்கள். கிருபையினாலே தெரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்கிறது என்று ரோமாபுரியாருக்கு பவுல் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வரங்கள் அது கிருபையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிரியையினால் கொடுக்கப்படுகிறதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்திலே வெளியரங்கமாகவும் கர்த்தர் மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். கிருபையை பெற்ற ஜனங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை பெற்ற ஜனம் தனக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றிருக்கக்கூடிய ஜனம். அந்த ஜனம் ஆபிரகாமுடைய சந்ததியாக வந்தது. அந்த ஜனம் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆபிரகாமுடைய சந்ததியாக மாறி இருக்கிறது. இங்கே வரங்கள் கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறான். அழைப்பு, கிறிஸ்துவுக்குள்ளான அழைப்பு, பரலோக சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு
அது கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என கலாத்தியருக்கு பவுல் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அழைப்பானது நமக்கு கிருபையினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறது என்று எல்லா நிருபங்களிலும் அவன் சாட்சி கொடுத்திருக்கிறான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபை, நோவா பெற்றுக்கொண்ட அந்த கிருபை புறஜாதிகளாகிய நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தின் மேல் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நாம் நமக்குள்ளாக அந்த கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனம் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிற நாம், புறஜாதிகளாக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிற நாம் நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆவியின் சரீரம் என்ற கிருபையின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். இப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற நாம், கிருபையின் சரீரத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த கிருபையிலே பூரணப்பட வேண்டும். இந்த கிருபையிலே பூரணப்பட வேண்டும் என்று முதலாவது சபைக்குரிய தூதனாய் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே சாட்சியிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. நாம் கிருபையிலே பூரணப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மீது அன்பும் விசுவாசம் கொண்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமும் அன்பும் நாம் வைக்கும் பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய கிருபையிலே நாம் பூரணப்பட்டவர்களாக மாறுகிறோம். இயேசு கிறிஸ்து மீது வைக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு கொண்டவன் சத்தியத்தை அறிகிறவனாக காணப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறியக்கூடிய அறிவை பெற்றவனாக காணப்படுகிறான். உள்ளான அன்பை கிறிஸ்துவின் மீது வைக்கிறவன், மேசியா மீது வைக்கிறவன், அனுப்பப்பட்டவர் மீது வைக்கிறவன், அவரை அனுப்பினவர் மீதும் வைக்கக்கூடிய அன்பாக அது காணப்படும் பொழுது, அனுப்பினவர் இன்னார் என்று அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை அறியக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ளும் பொழுது, பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சாட்சிட்டு இருக்கிறதே, அந்த நித்திய ஜீவனுக்குரிய அறிவை பெற்றுக் கொள்கிறவன் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அன்பை பூரணமாய் செலுத்தும் பொழுது, அந்த அன்பிலே பூரணப்படும் போது அங்கே கிருபையிலும் பூரணப்படுகிறவனாக காணப்படுகிறான். விசுவாசத்திலே பூரணப்படுகிறவன் அங்கே அன்பிலே பூரணப்படுகிறவனாகிறான். அன்பிலே பூரணப்படுகிறவன் கிருபையிலே பூரணப்படுகிறான். நாம் கிருபையிலே பூரணப்படும் பொழுது நித்திய ஜீவனை பெறக்கூடிய கிருபை பெற்றவர்களாக மாறுகிறோம். இந்த கிருபை அவர் கொடுத்திருக்கக்கூடிய கிருபை, அது பரம அழைப்பின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்பு கொண்டவன் சத்தியத்தை அறிவான், சத்தியத்தை அறிகிறவன் சத்தியத்தின் மூலம் விடுதலை பெறுவான் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் கிருபையிலே பூரணப்பட வேண்டும். கிருபையிலே பூரணப்பட்டவன் சத்தியத்தை அறிவான், சத்தியத்தை அறிகிறவன் கிருபையிலே பூரணப்படுவான். கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலம் அது உண்டாயிருக்கிற கிருபை. இயேசு கிறிஸ்துவின் மூலம் உண்டான அந்த கிருபை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. சத்தியத்தை யாக்கோவுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்று இங்கே தீர்க்கதரிசியின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியம் அது யாக்கோவுக்கு கொடுக்கப்பட்டது, கிருபை அது ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை யாக்கோவுக்கு கொடுக்கப்பட்டது, யாக்கோபினுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் மூலம் இந்த கிருபை உண்டாயிற்று, ஆபிரகாம் பொருட்டு இந்த கிருபை உண்டாயிற்று, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் பொருட்டு இந்த கிருபை உண்டாயிற்று. அந்த உடன்படிக்கையானது புதிய உடன்படிக்கையாய் ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் புறஜாதிகளாகிய நம்மோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையாக சாட்சியிடப்படுகிறது. அந்த உடன்படிக்கையின் மூலம் புறஜாதிகளாகிய நாம் கிருபையை பெற்றிருக்கிறோம். கிருபையை பெற்ற நாம் சத்தியத்துக்குள்ளாக சத்தியாவியாகிய தேற்றரவாளனால் வழிநடத்தப்படும் பொழுது நாம் நித்திய ஜீவன் என்ற கிருபையை பெற்றவர்களாக மாறுகிறோம். பரலோகம் என்ற சுதந்திரத்தை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நாம் புறஜாதிகளாக இருந்து கிருபையை பெற்ற ஜனமாய் மாறி கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம் நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற கிருபையை பெற்ற ஜனங்களாக மாறி இருக்கிறோம். இப்படி ஆவியின் சரீரம் என்ற கிருபையை பெற்ற ஜனம் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தன்னுடைய கிருபையை மென்மேலும் பெருகச் செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நம்மை வழிநடத்த தம்முடைய தேற்றரவாளனை அனுப்புகிறார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன்
வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன், அவர் சத்தியத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஆவி, அது உண்மையை கொடுக்கக்கூடிய ஆவி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கர்த்தர் சாட்சியிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியாய் இருந்து சத்தியத்துக்கு சாட்சியிடுகிறவர். பரிசுத்தம் என்பது சத்தியத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஆவி. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்பட தேவ சமூகத்தில் இருந்து அனுப்பப்படுகிற சத்தியத்தின் ஆவி, அது பரிசுத்த ஆவி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சத்தியம் தேவ கிருபையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொலோசியருக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிதல் என்று சாட்சி கொடுக்கிறார். நாம் சத்தியத்தின்படியே கிருபையை அறியக்கூடிய கிருபையை பெற்ற ஜனம். இஸ்ரவேலர்கள் புரஜாதிகளுடைய காலம் நிறைவேறும் வரையிலும் கிருபையை இழந்தவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. புரஜாதிகளாகிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிருபையின் காலம் நிறைவு பெறும் வரையிலும் இஸ்ரவேலர்கள் அந்த கிருபையை இழந்திருக்கிற ஜனமாகவே சாட்சியிடப்படுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஜனம், தேவ கிருபையை இழந்திருக்கக்கூடிய ஜனம், அது சத்தியத்தை அறியாததினால் இன்னமும் தங்களுடைய குறைகளை புலம்பல் செய்வர்களில் நின்றும் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நாம் காண முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறியக்கூடிய அறிவு நிலை. சத்தியம் சாட்சி கொடுக்கிறது. புரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை ஒரு நாள் நிறைவேறும் என்று, அது நிறைவேறக்கூடிய காலம் இன்னதென்று சத்தியம் சாட்சி கொடுக்கிறது. அது 7 சபை காலங்களும் நிறைவேறின பின்பு கொடுக்கப்படக்கூடிய அந்த கிருபைக்குரிய கடைசி காலமாக அது சாட்சியிடப்பட்டிருக்கிறது. 7 சபை காலங்களும் நிறைவு பெற்ற பின் கிருபையானது மீண்டும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக யூதர்களுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு நிலை. அங்கே யூதர்களுக்குள்ளாக எழும்பக்கூடிய சாட்சியின் ஊழியம் அந்த கிருபையை யூதர்களுக்குள்ளாக கொண்டு செல்லும். யூதர்களுக்குள்ளாக ரட்சிப்புக்காக காத்திருக்கக்கூடிய ஜனம் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இது சத்தியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, தேவ கிருபையை சத்தியத்தின்படி விசுவாசிக்கும் பொழுது நாம் ஜீவனுக்குரியவர்களாக காணப்படுவோம். சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றவர்களாக காணப்படுவோம். சத்தியம் பரிசுத்த ஆவியின் மூலமாய் சாட்சியிடப்படுகிறது. அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவன் சத்தியத்தை அறிகிறவனாக காணப்படுவான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறார். சங்கீதம் 26 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன். சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான். கிருபையை தன் முன் இருப்பதாகவும், எனவே உம்முடைய சத்தியத்திலே தான் நடந்து கொள்வதாகவும் அவன் சாட்சி கொடுக்கிறான். கிருபை இருந்ததினால் இங்கே சங்கீதக்காரன் சத்தியத்திலே நடக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். கிருபை சத்தியத்துக்குள்ளாக ஒருவனை வழிநடத்துகிறது. கிருபை இழந்தவன் சத்தியத்தை அறிகிறவனாக சாட்சியிடப்படவில்லை. கிருபை இழந்தவன் சத்தியத்தில் இருந்து மாறுபாடுபட்டவன், சத்தியத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். கிருபை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகிறது. கிருபை ஆவியின் சரீரத்தை கொடுக்கிறது. கிருபை சத்தியத்துக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றவனை வழிநடத்துகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சங்கீதக்காரன் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியின்படியாக அங்கே கிருபை பெற்று இருக்கக்கூடிய அவன் அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சத்தியமாக கிறிஸ்து வெளிப்பட்டார். கிறிஸ்து சத்தியமாக வெளிப்பட்டார். அவர் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார். அந்த சத்தியத்துக்கு சாட்சியிட்டவன் யோவான் ஸ்நானகன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் யோவான் இடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். கிருபையை பெற்றிருந்த கூடிய ஜனங்கள், கிருபையை பெற்றிருந்த இஸ்ரவேலர்கள், கிருபையை பெற்றிருந்த ஆபிரகாமுடைய சந்ததிகள், கிருபையை பெற்றிருந்த நோவாவுடைய சந்ததி, கிருபையை பெற்றிருந்த ஆதாமுடைய சந்ததி,
ஆதாமுடைய சந்ததியிலே வந்த நோவாவின் சந்ததி, நோவாவின் சந்ததியிலே வந்த ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்த யாக்கோபினுடைய சந்ததி. அங்கே அந்த கிருபையை பெற்றிருந்தவர்களாக இருந்தாலும் சத்தியத்தை அறியாதவர்களாக இருந்தார்கள். அந்த சத்தியத்துக்கு சாட்சியிட்டவன் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து அங்கே வெளிப்பட்ட சத்தியத்தை சாட்சி கொடுத்தார். அந்த சத்தியம் ஜீவனாய் இருக்கிறதை குறித்து சாட்சி கொடுத்தார். அந்த சத்தியம் ஒளியாய் இருக்கிறதை குறித்து சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அந்த சாட்சி மெய்யா இருக்கிறது என்று கிறிஸ்து சாட்சியிட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த சத்தியத்தை யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தான். யோவான் ஸ்நானகன் அந்த வார்த்தையை அறிந்தவனாக இருந்தான், சத்தியத்தை அறிந்தவனாக இருந்தான். அந்த கிறிஸ்து சத்தியமாக வெளிப்பட்டார். அந்த சத்தியமானது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை எடுபட போகிறது என்பதை குறித்த சாட்சியாகும். அந்த சத்தியம் இஸ்ரவேலர்களிலிருந்து கிருபை எடுபட போகிறது என்பதை அறிவிக்கக்கூடிய சத்தியமாக சாட்சியிடப்பட்டது. அந்த சத்தியத்துக்கு சாட்சியிட்டவன் இங்கே யோவான் ஸ்நானகனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சாட்சியானது, இந்த விடுதலையானது சத்தியத்தை அறிகிறதுனால் கிடைக்கிற விடுதலை. சத்தியத்தை அறிகிறவன் விடுதலையாக்கப்படுகிறான். சத்தியத்தை அறிகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். சத்தியத்தை அறிகிறவன் நித்திய ஜீவனை பெறக்கூடிய கிருபை பெற்றவனாக மாறுகிறான். இயேசு கிறிஸ்து தன்னை தானே சத்தியம் என்று சாட்சியிட்டிருக்கிறார். அவர் சத்தியம். அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டது சத்தியம். அவர் மாமிசத்திலே வெளிப்பட்டது சத்தியம். அவர் பிதாவினால் அனுப்பப்பட்டது சத்தியம். அவர் பிதாவை குறித்து கொடுத்த சாட்சி சத்தியம். அந்த வார்த்தை மாமிசத்திலே வந்து தன்னை பிக்க ஒப்பு கொடுத்தது சத்தியம். அது மகிமையடைந்தது சத்தியம். அது மகிமையடைந்தவின் பிரஜைகளுக்கு கிருபை சென்றடைய கிருபையை கொடுத்தது அது சத்தியம். இந்த சத்தியத்தை அறியக்கூடியவர்கள் விடுதலை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். கிருபை என்ற ஆவியின் சரீரத்தை பெற்ற ஜனம் விடுதலையாக்கப்பட்ட ஜனமாக காணப்பட வேண்டும். இங்கே கிருபையின் சரீரமாகிய ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவன் விடுதலை பெற்றவனாக சாட்சியிடப்பட, அறிவிக்கப்பட, விடுதலை பெற்றவனாக தன்னிடையே அறிந்து கொள்ள அவன் சத்தியத்தை அறிகிறவனாக காணப்பட வேண்டும். சத்தியத்தை அறிதலே விடுதலையை கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எது சத்தியம்? சத்தியத்தை சாட்சியிட்டானே யோவான் ஸ்நானகன், அந்த சாட்சியை அங்கீகரித்தவன். யோவான் ஸ்நானகன் மூலம் கொடுத்த அந்த சாட்சியை அங்கீகரிக்கிறவன் சத்தியத்தை அங்கீகரிக்கிறவனாக காணப்படுகிறான். ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி சத்தியத்துக்கு சாட்சியாக முன்மொழியை செய்கிறார். இங்கே யோவான் ஸ்நானகன் அந்த சத்தியத்துக்கு முன்மொழிகிறவனாக வந்தான். சத்தியம் ஒவ்வொரு சபை காலத்திலும் தூதர்கள் மூலமாக அனுப்பப்பட்டது. அந்த தூதர்கள் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த சத்தியத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சியிட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி சத்திய ஆவியின் மூலமாக பரிசுத்தத்தின் தன்மைக்குள்ளாக தன்னுடைய தூதர்கள் மூலமாக அது வெளிப்படுத்தப்பட்டது. அது தன்னுடைய ஜனத்தை, கிருபை பெற்ற ஜனத்துக்குள்ளாக இருந்து நீதிமான்களை தேர்ந்தெடுப்பதற்காக கர்த்தர் அனுப்பக்கூடிய கிரியையின் காரணி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சத்தியம் விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, சத்தியம் பரிசுத்தமாக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வார்த்தை சொல்கிறது. எந்த பரிசுத்தம்? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். கர்த்தர் அந்த பரிசுத்தத்தை எதன் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் கொடுக்கக்கூடிய சாட்சி சத்தியமே பரிசுத்தமாக்கும். சத்தியத்தை அறிகிறவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக சாட்சியிடப்படுகிறான். சத்தியத்தை அறிந்தவன் நீதிமானாக சாட்சியிடப்படுகிறான். இந்த நீதிமான் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பெற்றவனாக சாட்சியிடப்படுகிறான். சத்தியம் ஒரு ஆவியின் சரீரம் கொண்டிருக்கிறவனை விடுதலையாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. சத்தியம் ஒரு ஆவியின் சரீரம் கொண்டவனை பரிசுத்தமாக்கக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. இந்த விடுதலையும் பரிசுத்தம் அல்லாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை எந்த ஒரு ஆத்மாவாலும் சுதந்திரிக்க இயலாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி சத்தியத்தினை அறிந்து கொள்ளவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவன் சத்தியத்தை அறியக்கூடிய கிருபையை பெற்றவன். ஆவியின் சரீரம் என்ற கிருபையை பெற்ற ஜனத்துக்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக, கிருபையினால் தெரிந்து கொள்ளுதலின் மூலமாக
சத்தியத்தை அறியக்கூடிய தன்மையை அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவன் சத்தியத்தை அறிகிறவனாக காணப்படுகிறான். அந்த சத்தியமானது கிருபையை பெற்ற ஜனத்துக்குள்ளாக அனுப்பப்படக்கூடிய வார்த்தையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்குரிய வார்த்தையாக காணப்படுகிறது. அது பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சத்தியம் அந்த ஜனங்களுக்குள்ளாக கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் தன்மையை பெறக்கூடிய கிருபையை கொடுக்கிறதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிகிறவன் பிதாவையும் குமாரனையும் அறிகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். சத்தியத்தை அறிகிறவன் தேவத்துவத்தையும் கர்த்தத்துவத்தையும் அறிகிறவனாக சாட்சியிடப்படுகிறான். சத்தியத்தை அறிகிறவன் ஆதாம் யார் என்று அறிகிறவனாக காணப்படுகிறான். ஆதாமை சிருஷ்டித்த தேவனாய கர்த்தருடைய கிரியை இன்னதென்று அறிந்தவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தரை அறியக்கூடிய அறிவு, பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவு, சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு நித்திய ஜீவனை கொடுக்கிறதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. நித்திய ஜீவனை பெறுகிறவன் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கிறவனாக சாட்சியிடப்பட வேண்டும். சத்தியம் இல்லாத தன்மையிலே பிசாசு தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறதாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசு அவனிடத்திலே சத்தியம் இல்லை. அவன் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன், தேவ சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன், கர்த்தருடைய கிரியைகளுக்கு கர்த்தத்துவ கிரியைக்கு எதிர்த்து நிற்கிறவன். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவத்துவத்துக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தத்துவத்துக்கு எதிரானவன், கர்த்தத்துவ கிரியைகளுக்கு எதிரானவன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எனவே கர்த்தத்துவத்துக்கு எதிரான அவனுடைய கிரியையே அவனை பிசாசு என்று அடையாளம் காட்டுகிறது. சர்ப்பம் என்று அடையாளம் காட்டிட்டு, அவனை சாத்தான் என்று அடையாளம் காட்டிட்டு, இந்த கடைசி காலத்திலே அவனை வலு சர்ப்பமாக அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறது. சத்தியம் அவனை இன்னார் என்று அடையாளம் காட்டும். அவன் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன். சத்தியமே அவனை அடையாளம் காட்டும். சத்தியத்தை அறியாதவன், சத்தியத்திலே நில்லாதவன் பிசாசினுடைய கிரியை இன்னதென்று அறியாதிருக்கிறவனாகவே சாட்சியிடப்படுகிறான். நாம் சத்தியத்தை அறியக்கூடிய கிருபையினை பெற்றிருப்போமே ஆனால் பிசாசினுடைய கிரியை இன்னதென்று அறிகிறவர்களாக நாம் காணப்படுவோம். பிசாசு தன்னுடைய கிரியைகளிலே சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவனாக சாட்சியிடப்படுகிறான். அவன் சத்தியத்தில் நில்லாதவன், சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் என்றே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சத்தியம் இல்லாதவர்கள் ஊழியத்தை ஆதாய தொழிலாக எண்ணுகிறவர்கள், தங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பணியாக, மாமிசத்தை போஷிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பணியாக, அதை ஒரு தொழிலாக எண்ணி செல்கிறவன் சத்தியம் இல்லாதவன். அவனிடத்திலே சத்தியம் இராது. அவன் அந்த தொழிலுக்காக பயிற்சிவிக்கப்படுகிறவன். அவன் அந்த தொழிலை செய்வதற்காக பணி அமர்த்தப்படுகிறவன். அப்படி பணி அமர்த்தப்படுகிறவன் சத்தியத்தை அங்கீகரிக்க மாட்டான். அவன் ஆதாய தொழிலாக எண்ணுகிறவன். அது தொழிலாக எண்ணி தன்னுடைய வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவனாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது, அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்ட போது ஆசாரியர்கள் தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். வேதபாரகர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களுடைய கிரியைகள் ஆதாய தொழிலை செய்கிற ஒரு கிரியையாகவே காணப்பட்டது. அவர்கள் கிறிஸ்துவை அங்கீகரிக்கவில்லை, சத்தியத்தை அங்கீகரிக்கவில்லை. யோவான் ஸ்நானகன் சாட்சியிட்ட அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியத்துக்கு சாட்சியிட்ட அந்த சாட்சியை அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அதே போலத்த ஒரு நிலை கிருபையை இழந்து போகக்கூடிய புறஜாதிகள் மத்தியிலும் நிகழும். சத்தியத்தை சாட்சியிட அனுப்பப்படுகிறவன் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த சாட்சியினை ஆதாய தொழிலாக செய்யக்கூடிய ஊழியர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ஆதாய தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியங்கள் அங்கீகரிக்காது. பிசாசினுடைய உபதேசத்துக்கு செவி கொடுத்துக் கொண்டு மாமிச சிந்தையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சத்தியம் இல்லாத கூட்டம் அந்த வார்த்தையை அங்கீகரிக்காது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க, கர்த்தருடைய சமூகத்திலே கிருபையை பெற்றுக் கொள்ளக்கூடிய தன்மையிலே நாம் வளர, சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தரை அறியக்கூடிய அறிவின் தன்மையை, அறிவின் வாசனையை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களை, இங்கே சத்தியத்தை விசுவாசியாதவன்
ஆக்கினைக்குள்ளாக்கப்படுவான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே எழுதின 2 நிருபம் 2 அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு சத்தியத்தை விசுவாசிக்காத யாவரும் ஆக்கினைக்குள்ளாவார்கள். சத்தியம் இன்னதென்று அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் சத்தியாவியாகிய தேற்றரவாளன் மூலம் அனுப்பப்படுகிற சத்திய வார்த்தைக்கு செவி கொடுப்பான். அந்த சத்திய வார்த்தையானது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அனுப்பப்படுகிற வார்த்தை. அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறவன் நீதிக்குரிய கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுவான். சத்திய ஆவியை அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்கக்கூடிய ஜனம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றிருக்கிற ஜனம் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்கிற ஜனமாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சத்தியத்தை மறைக்கக்கூடிய தன்மையிலே செயல்படுகிற பிசாசினுடைய கிரியைகளிலிருந்து வெளிப்பட சத்தியத்தை விசுவாசிக்கக்கூடிய விசுவாச தன்மைக்குள்ளாக நம்மை வழி நடத்த தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆளுமைக்குள்ளாக நம்மை வழி நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.